உங்க அளவுக்கு திறமைசாலியா இல்லாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்கவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸோட பசங்க எல்லாரும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. பங்களா கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, புது கார் வாங்குறாங்க. ஆனா என்னடா நம்மளால நம்ம நெனச்ச ஒரு பைக் கூட வாங்க முடியல. நம்ம நெனச்ச ஒரு ஜுவல்லரி வாங்க முடியல. ஏன் நம்ம நெலைமை இப்படியே இருக்குன்னுட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா? இந்த 5 ஸ்கில்ஸ கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோவோட 4வது எபிசோடுக்கு உங்கள மிகுந்த அன்போட வரவேற்கிறேன். இந்த 1000 கோடீஸ்வரர்கள உருவாக்குற இந்த ஜர்னில நீங்களும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல சோஷியல் மீடியா சாவியா இருங்க. சோஷியல் மீடியா சாவின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றது? எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்றது? இது மட்டும் சோஷியல் மீடியா சாவினஸ் கிடையாது. நீங்க கோடி ரூபாய் உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ, சர்விஸோ குடுக்க போறீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி திங்க் பண்றாங்க? உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி கான்டென்ட் கன்சியூம் பண்றாங்க? நீங்க உங்களோட பிஹேவியர முதல்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, உங்கள மாரியே தான் உங்களோட கஸ்டமர்ஸும் அப்படியே இருப்பாங்க. ஏன்னா, நீங்க யாரோ அத தான் இந்த உலகத்துல அட்ராக்ட் பண்றீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இது புரியல உங்களுக்கு அப்டின்னா, நீங்க மனிய அட்ராக்ட் பண்ண முடியாது. இதுக்கு நான் ஒரு எபிசோட் லிங்க் பண்றேன். யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோவோட 3வது எபிசோட் பிகம் மனி அப்டின்றது. அந்த எபிசோட கண்டிப்பா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப டீப்பா புரியும். நீங்க தான் உங்களோட கஸ்டமர். நீங்க என்ன மனநிலைய கொண்டிருக்கீங்களோ, அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ நீங்க எந்த மாதிரியான கான்டென்ட் பார்க்குறீங்க? எந்த விஷயம் உங்கள வாங்க தூண்டுது? எது இந்த ப்ராடக்ட்ட பார்க்குறேன் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் Amazon, Flipkart இல்ல Meesho எதுலயோ நான் சர்ச் பண்றேன். உடனே போய் வாங்குறேன் அப்டின்னா, எந்த மாதிரி ஆட், எந்த மாதிரி அவங்க பேசுறது உங்கள தூண்டுது அப்டின்ட்டு, நீங்க உங்களுக்குள்ள போய் அனலைஸ் பண்ணுங்க. லாவண்யா சரி இனிமே நான் கவனிக்கிறேன் அப்டின்னா கிடையாது. இதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடிலருந்து நீங்க வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸையும் பாருங்க. எது உங்கள தூண்டியிருக்கு? என்ன மாதிரி ஆட பார்த்து நீங்க இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஸ்டடி பண்றது மூலமாவே நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்ப பரிதாபங்கள் எபிசோட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. பிசினஸ் ஓரியன்டடா இந்த பொண்ணு ஒரு Instagramல ரெசின் ஆர்ட் பார்த்துட்டு, நான் கத்துக்க போறேன் அப்படின்றா. ஆரி ஒர்க் பார்த்து நான் கத்துக்க போறேன் அப்படின்றா இல்லையா? எஸ் அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இன்னைக்கு நம்மள இந்த ஸ்கில்ஸ் இருக்கா? இந்த ஸ்கில் இருக்கா? இந்த விஷயத்திலயும் சம்பாரிக்கலாமா? அப்படின்னுட்டு பயங்கர அவேர்னஸ் குடுத்துருக்கு. ஸோ சோஷியல் மீடியா சாவியா நீங்க ஆகுறது மூலமா, கண்டிப்பா உங்களோட முதல் கோடிய ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். இங்க நீங்க கத்துக்க வேண்டியது ஹியூமன் பிஹேவியர். எது என்னோட கிளையன்ட்ட டிரைவ் பண்றது அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப ஆராயணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோல இருக்க காமெண்ட்ட நீங்க செக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டியும், நீங்க எந்த மாதிரியான பையிங் பிஹேவியர கொண்டிருக்கீங்க அப்படின்றத நீங்க ஸ் அ யூ நோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே, நீங்க உங்கள மாதிரியே நெறைய கிளையண்ட்ஸ அட்ராக்ட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா சாவியா நீங்க ஆறது மூலமா, நீங்க உங்களோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ அட்ராக்ட் பண்றீங்க. எனக்கு இருக்கிறது இந்த YouTube கம்யூனிட்டில 1000 ட்ரூ ஃபேன்ஸ். அவங்கள தான் நான் 1000 கோடீஸ்வரர்களா உருவாக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஜர்னி என்ன? நீங்க எத நோக்கி உங்களோட கஸ்டமர்ஸ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அவங்கள இன்னும் அழகாக்குறதுக்கு, அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் குடுக்குறது. உங்களோட ஒரு ப்ளவுஸ அவங்க போட்டாலே அவங்க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும். உங்ககிட்ட திருப்பி திருப்பி ஆர்டர்ஸ் குடுத்துட்டே இருக்கணும். நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ளவுஸ் அவங்களுக்கு தச்சு குடுக்கல. நீங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் புரொவைட் பண்றீங்க. உங்களுக்கு கெத்து புரொவைட் பண்றீங்க. 4 பேர் போகும்போது இந்த மாரி டிசைனே மத்த யாரும் போடல. ஆனா நீங்க அவங்களுக்கு பயங்கரமா சூப்பரா தச்சு குடுத்துருக்கீங்க. காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி குடுத்துருக்கீங்கன்னா, அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அந்த ரெஸ்பெக்ட், சோஷியல் ஹையரார்கில அதாவது சமூகத்தோட அந்த அந்தஸ்துல அடுத்த லெவல் பார்க்கப்படுறது. நெறைய விஷயங்கள் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் இல்லையா? ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட் புரொவைட் பண்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. அந்த ப்ராடக்ட் அவங்கள என்ன எமோஷன் ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்றது தான் நீங்க ஸ்டடி பண்ணணும். சோஷியல் மீடியா சாவியா நீங்க ஆகணும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு அத தான் யூ நோ கத்துக்கணும்னு விரும்புறேன். வெறும் ஒரு YouTube வீடியோ எடுக்கிறது எப்படி? ஒரு Instagram ரீல் எடுக்கிறது எப்படி? அத யார் வேணா செய்யலாம். யார் வேணா இன்னைக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ன்ற ஒரு டேக்கோட இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் பெர்சன். நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இல்ல என்ன வேணா பண்ணலாம். எது மூலமா வேணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர ரீச் பண்ணலாம். அதுக்கு இந்த சோஷியல் மீடியா சாவினஸ் அதாவது மக்கள் எத நோக்கி அவங்க பையிங் டெசிஷன எடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி ஷிஃப்டிங். ரியாலிட்டி ஷிஃப்டிங்னா என்னன்னா, நீங்க பயந்துகிட்டே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த அதுதான் உங்களோட ரியாலிட்டி. இந்த மொமெண்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேலிஸ்ட் இங்க லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே. யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோ அதோட மீதி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பார்த்து முடிச்சுட்டு, நீங்க புது ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு டெசிஷன் எடுக்குறீங்க. நான் கோடீஸ்வரன். நான் ஒரு கோடீஸ்வரி.
லாவண்யாவோட இந்த 1000 கோடீஸ்வரர்கள் ஜர்னில நானும் இணைஞ்சிருக்கேன். அத நோக்கி தான் அடுத்த 3 வருஷம், அடுத்த 5 வருஷம் என்னோட பயணம் இருக்க போகுது அப்டின்னும்போது, நீங்க இப்போ ரூ. 10,000 ஒரு ரெண்ட் கட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா என்ன பண்றீங்க? நீங்க குவாண்டம் ஷிஃப்ட் பண்றீங்க. ரியாலிட்டி ஷிஃப்ட் பண்றீங்க. உங்களோட இப்ப கரண்ட் ரியாலிட்டில இருந்து 3 இயர்ஸ் டவுன் த லைன், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்க வந்து ஒரு புது ரியாலிட்டில இருப்பீங்க. சொந்த வீட்ல இருப்பீங்க. சொந்த கார்ல இருப்பீங்க. உங்களோட குடும்பத்த அடுத்த லெவல் கொண்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த காலேஜ்லலாம் நான் படிக்க முடியுமா? இந்த ஸ்கூல்லலாம் நான் படிக்க முடியுமா? அப்படின்னு நீங்க ஏங்குன நீங்க, உங்க பசங்கள அங்க படிக்க வச்சுட்டு இருப்பீங்க. புரியுதா? அந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங்க்கு போங்க. இதுக்கு பேர் தான் குவாண்டம் ஜம்பிங் அப்படின்றது. இதெல்லாம் நடக்க முடியுமா? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியுங்க. நான்லாம் வந்து மிடில் கிளாஸ் கூட கிடையாது. நான் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் வந்து இந்த ஒரு விஷயத்த அப்ளை பண்ணி தான் நான் வந்திருக்கேன். எஸ் எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஆனா என்னோட மைண்ட யூஸ் பண்ணி மட்டும் தான் நான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் க்ரோர நான் அடைஞ்சதும் அப்படிதான். இந்த யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோவ நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணா, என்னோட நெறைய பெர்சனல் ஸ்டோரீஸ நான் சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன். அது கண்டிப்பா உங்கள மைண்ட மாத்தும். சரி நான் எப்படி ரியாலிட்டிய ஷிஃப்ட் பண்றது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா, என்னோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. பின்ட் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கண்டிப்பா வந்து லிங்க் பண்றேன் சிலபஸ, விஸ்வரூபம் சிலபஸ செக் பண்ணுங்க. நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல நீங்க எனி டைம் வந்து ஜாயின் பண்ணலாம். இது கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண உடனேவே வந்து ப்ரோகிராம வந்து உடனே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல நீங்க ஒருத்தரும் இணைஞ்சிருக்கணும். என்னோட 1000 crorepathiஸும் இணைஞ்சிருக்க வேண்டிய ஒரு ப்ரோகிராம்னா அது விஸ்வரூபம் தான். ஓகே. ரூ. 1,00,00,000 போணும் லாவண்யா. என்ன எப்படியாவது அங்க சேர்த்துருங்க அப்படின்ட்டு நீங்க அங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கல்ல, அப்படியே துடிச்சிருக்கீங்கல்ல. எனக்கு வந்து அவ்ளோ கமிட்டடா ஃபீல் பண்ணியிருக்கீங்கல்ல. நான் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் குடுக்க போறேன் லாவண்யா. இந்த ஒரு கோல், என்னோட ரூ. 1,00,00,000 அப்படின்ற ஒரு கோல்க்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு தேவை உங்களோட பிக்கர் அண்ட் பெட்டர் வெர்ஷன். உங்களோட ஹையஸ்ட் வெர்ஷன். நீங்க இப்போ -1ல இருக்கீங்க. அந்த படியில இருக்கீங்கன்னா, நீங்க போக வேண்டிய படி வந்து 100ன்னா, அங்க உங்கள விஸ்வரூபம் கொண்டு போகும். கண்டிப்பா என்னோட ப்ரோகிராம்ல வந்து இணையுங்க. உங்களோட ரியாலிட்டிய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். அவங்களோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ நீங்க உருவாக்குறதுக்கு 1 வீடியோ பத்தாது. 10 வீடியோ பத்தாது. 100 வீடியோ பத்தாது. நான் சொன்னேன்ல சோஷியல் மீடியா சாவியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றீங்க. இல்ல ஒரு ரீல்ஸ் மூலமா உங்களோட பிசினஸ ப்ரமோட் பண்றீங்க. உங்களோட சர்விஸ் ப்ரமோட் பண்றீங்க. இல்ல உங்களோட சர்விஸ் உங்களோட ஸ்டோரி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? அப்படின்றதெல்லாம் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு 1 வீடியோ பத்தாது. 10 வீடியோ பத்தாது. நீங்க வந்து உங்களுக்கு வெல் டு டூ ஒரு ஃபேமிலிலேருந்து வரீங்க. உங்க அப்பா ஃபண்ட் பண்றாரு. உங்க ஹஸ்பண்ட் ஃபண்ட் பண்றாரு. உங்களுக்கு நெறைய காசு இருக்கு அப்டின்னா, ஒரே ஒரு ஆட வச்சே நீங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் நான் பண்றதெல்லாம் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் இல்லையா? நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ன்றது லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியோட சேனல். ரைட்? இங்க நான் வந்து என்னோட பெர்சனல் ஹாபீஸ்லாம் வந்து நான் வந்து அ கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு விளாகியோ, நான் வந்து முதுமலைக்கு போயிட்டு வர ஒரு விளாகியோ, நான் ஊட்டிக்கு போயிட்டு வர ஒரு விளாகியோ, நான் வந்து ராஜஸ்தான் போயிட்டு வர ஒரு விளாகியோ, அதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் கிடையவே கிடையாது. அது என்னோட பெர்சனல் லைஃப். இங்க என்னோட அகாடமிய, அதுல இருக்க கோர்ஸ்கள ப்ரமோட் பண்றது மட்டும் தான் என் வேல. அதுக்கு உங்களுக்கு என்னோட நாலேட்ஜ நான் ஷேர் பண்றேன். அத நான் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஃபர்மேஷனும் 99% தரேன். அதுல இன்ஸ்பயர் ஆயி, லாவண்யா எனக்கு யூடியூப்லயே இவ்ளோ ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட பெய்ட் கோர்ஸ்கள்ல வேல்யூ இருக்குன்னு நம்பி நீங்க அங்க ஜாயின் பண்றீங்க. ரைட்டா? அதே மாதிரி நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க என்ன சர்விஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னுட்டு, சும்மாவே நான் டாக்டருங்க வாங்க அப்டின்னா எப்படி நம்புவாங்க? நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லுவீங்க. ஓகே உங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்கா? நீங்க மூட்டு வலிக்கு இந்த தைலம் தேயுங்க, இல்ல இந்த எக்சர்சைஸ்கள் பண்ணுங்க, இல்ல இந்த விஷயங்கள செய்யுங்க, இந்த ஃபுட் சாப்பிடுங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவங்க அத அப்ளை பண்ணணும். அத அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது அப்டின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. இல்ல நீங்க சொல்ற விதம் ஒரு கிளையன்ட்க்கு இந்த மாரி ஆச்சு. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் இப்படி அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி வச்சேன் அப்டின்னா, அத நம்பி உங்ககிட்ட வருவாங்க. உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்டின்றத நீங்க கன்டினியூஸா ஷேர் பண்ணிட்டே இருக்கணும் உங்களோட கிளையன்ட்ஸ்க்கு. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து அம் நல்லா வெல் டு டூவா இருக்கீங்க. இல்ல உங்களால வந்து ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000க்கு ஆட் மணியே இருக்கு. இல்ல லட்சங்கள்ல வந்து ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ற காசு இருக்குன்னா பரவால்ல. பட் நம்ம ஆரம்பிக்கும்போது நம்மட்ட ஒண்ணுமே இருக்காது. கரெக்ட்டா? நம்மளுக்குன்னு ஒரு அந்த 1000 பேர் வேணும் அப்டின்னா, அதுக்கு சோஷியல் மீடியா தான் வந்து ரொம்ப சூப்பரான வழி.
எப்படி இந்த 1000 பேர நான் உருவாக்குறது லாவண்யா? அத நீங்க எப்படி உருவாக்குனீங்க? அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, யுவர் ஃபர்ஸ்ட் கோர் ஷோவோட எபிசோட் நம்பர் 2 பாருங்க. ஓகே. அது உங்கள வேற லெவல்ல திங்க் பண்ண வைக்கும். என்னோட ஸ்டோரிய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த யூடியூப் தளத்த வச்சு 2017லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த crore ரூபி பிசினஸ பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு நீங்க நெறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றத நான் வலியுறுத்தறதுக்கு ஆசைப்படுறேன். ஸ்டோரி டெல்லிங் தான் கைஸ் எல்லாமே. ஸ்டோரி டெல்லிங் மட்டும் அந்த கலை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வேற லெவல் ரீச் பண்ணலாம். ஸ்டோரி டெல்லிங்ன்றது நீங்க உங்களோட தாட்ஸ, உங்களோட இன்ஃபர்மேஷன, நீங்க செய்ற வேலைய, நீங்க செய்ற பிசினஸ மக்கள்கிட்ட ரீச் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி தான் உங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசும்போதும் ஸ்டோரீஸ்ல தான் பேசுவீங்க. இந்த மாரி ஒரு அப்ஜெக்ஷன் அவங்க கொண்டு வராங்களா? அத 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 வந்து ஒரு ஸ்கிரிப்டடா கொண்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ரிஜெக்ஷன நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு, நீங்க வந்து ரியல் கேஸ் ஸ்டடீஸ ஷேர் பண்ணலாம். இந்த மாரி இந்த கிளையன்ட்க்கு இருந்தது. இந்த மாரி அந்த கிளையன்ட்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் கேஸ் ஸ்டடீஸ ஷேர் பண்றதுக்கு, நீங்க ஆதியும் புரியாம, அந்தமும் புரியாம இருக்கிறதுக்கு, நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டோரி டெல்லிங் வடிவுல கண்டிப்பா குடுக்கணும். ஸ்டோரி டெல்லிங் நல்லா கத்துக்கோங்க. இன்கேஸ் என்கிட்ட இருந்து நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங்ன்னு காமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஒரு கோர்ஸ் பண்றேன். அப்படி இல்லனாலும், இப்ப யாரு கத்துக் குடுக்குறாங்களோ, யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு, ஹவ் டு டெல் ஸ்டோரீஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நெறைய வீடியோஸ் வரப்போகுது. ஃப்ரீ ரிசோர்ஸே நெறைய இருக்க போகுது. ஓகே. அதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க. பட் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அது எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா என்னோட வீடியோஸ் 1000 போட்டிருக்கேன். அது நீங்க பார்த்தீங்கன்னாலே, நான் எப்படி ஒரு ஸ்டோரி சொல்றேன், எப்படி ஆரம்பிக்கிறேன், எப்படி முடிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இது வந்து என்னோட சப்கான்ஷியஸ்குள்ள போயிடுச்சு. நான் வந்து யோசிச்சு இந்த கான்டென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். அந்த 5 பாயிண்ட் கூட எதுக்கு தெரியுமா நான் எழுதி வச்சிருக்கேன்? என்னோட எடிட்டர் கிட்ட ஷேர் பண்றதுக்கு. அவருக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் குடுத்துட்டேன்னா, அவர் அப்படியே அத உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டா எழுதிருவாரு. அது ஈஸியாக்கணும். அந்த ப்ராசஸ நான் வந்து செகண்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இத எழுதி வச்சிருக்கேன். இல்லன்னா இந்த கான்டென்ட் கூட எனக்கு தேவையே இல்ல. இந்த 5 பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு, என் மெமரில இருந்தே அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸையும் நான் சொல்ல முடியும். ஓகே. இந்த அளவுக்கு எப்படி நீங்க வருவீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிஸ். பட் யூ ஹேவ் டூ கெட் ஸ்டார்டட். உங்களோட ஆரம்ப புள்ளி அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஆரம்ப புள்ளியிலருந்து அடுத்தடுத்த அடியா எடுத்து வைக்கிறது. முதல்ல ஒரு Instagram ரீல் நீங்க பண்றீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு இன்புட் குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு டாக்ஸ் சீசன் வருதுல்ல. அதுக்கு எப்படி வந்து டாக்ஸ் சேவ் பண்ணலாம்? இல்ல வந்து அம் இப்போ புதுசா வந்து 2025க்கு வந்து நெறைய புது மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, "ஓ! லாவண்யா இப்ப சோசியல் மீடியால வந்து சட் 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 சட்ன்னு பயங்கர எடிட்ஸ் வைக்கிறாங்க. அப்படிதான் நான் ரீச் பண்ண முடியும்னா" அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அமைதியா, ரிலாக்ஸ்டா பேசுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. உங்களோட வைப் அதுதான் உங்களோட ட்ரைப அட்ராக்ட் பண்ண போது. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வேற லெவல் போவீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கங்க. எல்லாருக்குமே உங்களோட 1000 பேர் கண்டிப்பா இருக்காங்க. அவங்கள தேடுறதுக்கு சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட மார்க்கெட்ட யூ நோ எம்பிஐன்னு சொல்லுவாங்க. அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க அந்த ஏரியாலருந்து நீங்க கொண்டு போணும். அதுக்கு அப்பாற்பட்டு கொண்டு போணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவ. அதாவது பியாண்ட் எம்டிஐன்னு சொல்லுவேன். பியாண்ட் யோர் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. தமிழ் ஆதிக்கம் செலுத்துற இடத்துல நீங்க ராக் பண்ண முடியும். ஆனா, உங்களால வந்து அதுக்கு மீறி வந்து உங்களோட சர்வீஸ குடுக்க முடியாது. நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஆஃபர் பண்றீங்க. எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸ் வந்து வெறும் தமிழ் மார்க்கெட்டுக்கு மட்டும் பத்தாது. நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா ரீச் பண்ணலாம். நீங்க யுஎஸ்ஸ ரீச் பண்ணலாம். நீங்க யுகேவ ரீச் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவ அப்படின்னா, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆமாம் தானே! நீங்க ஒரு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரிக்கு மட்டும் நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் பயத்தால என்ன பண்றீங்கன்னா, வேற வேற நாடுகள்ல இருக்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் டாப் பண்றதுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க. ஏன்னா, உங்களுக்கு பயம். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியல அப்டின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கொஞ்சம் சி பிசினஸ்ன்னு வரும்போது, நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா என்ன ஆயிடும்னா, உங்களோட கிளையண்ட்ஸ் மொத்தத்தையும் நீங்க அவங்க கிட்ட ஈஸியா குடுத்துடுறீங்க அப்டின்னும்போது, உங்ககிட்ட அவங்க முக்கியமான கிளையண்ட்ஸ்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ அவங்க இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது, அந்த கிளையண்ட்ஸ
அப்படியே நீங்க குடுப்பீங்க. ஸோ எஸ்பெஷலி சேல்ஸ்லாம் வரும்போது, நான் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கிளையண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கான்னா, ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். நீங்க வந்து எம்.என்.சி ரன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க நம்பி குடுத்து வச்சிருப்பீங்க. அவன் கண்டிப்பா தூக்கிட்டு தான் போறான். நம்ம கொஞ்சம் ஒரு 1% பிசினஸ் நடத்துறோம், இல்ல ஒரு சின்ன டீம் வச்சு மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, சேல்ஸ நம்ம கையில வச்சிருக்கும்போது, நம்ம எப்பவுமே ராக் ஸ்டாரா இருப்போம். நம்மளுக்கு ரொம்ப பயங்கள் இருக்காது. காலையில எந்திரிக்கும்போது எவன் என்னோட பிசினஸ எடுத்துட்டு போயிட்டானோ! இந்த மாசத்துக்கு எப்படி நான் பில்ஸ் எல்லாம் பே பண்ண போறேன்? இந்த கிளையண்ட் காலி ஆயிட்டானே! இவன் தான் எனக்கு 90% பே மாஸ்டரா இருந்தான் அப்படின்னுட்டு நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. அதுக்கு உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தொடர்ந்து வொர்க் பண்ணிட்டே இருங்க. ₹1,00,00,000 ரீச் பண்றதுக்கும், அதுக்கு பியாண்ட் போறதுக்குமே உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை கைஸ். அதுக்கு கண்டிப்பா வொர்க் பண்ணுங்க. நீங்க ஹோம் மேக்கரா இருக்கீங்களோ, பிசினஸ் பெர்சனா இருக்கீங்களோ, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்களோ, இப்ப நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் சஜெஸ்ட் பண்றது நெறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. நெறைய ஃபிக்ஷன் புக்ஸ் ரீட் பண்ணுங்க. நெறைய கதை புத்தகங்கள் ஓகே. ஒரு லைப்ரரிக்கு போங்க, மெம்பர் ஆகுங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் நீங்க எடுத்துட்டு வரலாம். அங்கேயே இருந்து படிச்சு பார்த்து எது எனக்கு ஒரு 10% புரியுதுன்ட்டு ஒரு முதல் பக்கத்த படிக்கும்போதே வந்து புரிஞ்சுகிட்டு அந்த புக்ஸ நீங்க எடுத்துட்டு வரலாம். லைப்ரரி இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, Amazon போங்க. Kindle ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல அந்த புக்க 10% சாம்பிள் பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் டெக் சாவி ஆகுங்க. கொஞ்சம் இந்த இன்டர்நெட் யுகத்துல கொஞ்சோண்டு அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள. ஓகே. அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ அதிக அளவுக்கு வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க 0வா இருக்கலாம் இங்கிலீஷ்ல. சத்தியமா 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க 0வா இருக்க மாட்டீங்க. நீங்க அதான் சொல்றேனே, குவாண்டம் ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் பொண்ணு. நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். இந்த YouTube தளத்தில 4,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4,00,000 பேரு என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வீடியோஸ்க்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1000 crorepathies ஜர்னில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. என்ன பத்தி ரொம்ப தெரியாது, புதுசா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்காக இந்த ஒரு தகவல். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நான் எப்படி முன்னேத்திக்கிட்டேன் அப்டின்னுட்டு நெறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கேங்க. நீங்க YouTube முழுக்கவே பார்க்க முடியும் நம்மளோட சேனல்ல பாருங்க. என்னோட வழிகாட்டுதல்ல நீங்க உங்களோட இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களுக்கு வந்து இணையுங்க. நீங்க கத்துக்க வேண்டிய 5வது ஸ்கில் என்ன தெரியுமா? சேல்ஸ் அண்ட் பெர்சுவேஷன். சேல்ஸ்லயுமே கூட பெர்சுவேஷன். நான் எப்படி ஸ்டோரி டெல்லிங் சொன்னேனோ, அந்த மாரி பெர்சுவேஷன். எப்படி ஒரு மனுஷன் பெர்சுவேட் ஆறான்? எந்த எமோஷன் அவன பெர்சுவேட் பண்ணுது? பெர்சுவேஷன்னா என்னன்னா, அவன உந்தி தள்ளுறது. அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உந்துறீங்கல்ல நீங்க, அதுதான் அந்த பெர்சுவேஷன். சரியா? அது தெரியாம நீங்க எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா முடியவே முடியாது. உங்க கிளையண்ட்ட பத்தி ஆதியும் அந்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்போது, நீங்க சொதப்பவே முடியாது. உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர நீங்க ரீச் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுங்க. எழுதுங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்க, இல்ல இது விக்கலான்ட்டு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எங்க விக்கிறாங்களோ, Amazonல விக்கிறாங்க, Flipkartல விக்கிறாங்க, இல்ல Instagramல விக்கிறாங்களா, எங்க விக்கிறாங்களோ, அங்க கஸ்டமர்ஸ் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இது என்ன ப்ராடக்ட்ட அடுத்ததா கேட்கறாங்கன்னு பாருங்க. இத ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. இல்ல அத மட்டுமே குடுங்க. நீங்க 1 crore பிசினஸ் பில்ட் பண்றது ரொம்ப சுலபம். பெர்சுவேஷன் கத்துக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அத படிங்க. தமிழ்ல அப்படின்னா, கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் புக்க பத்தி நெறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இந்த புக் டியூபர்ஸ்லாம். அத செக் பண்ணுங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்க பெர்சுவேட் பண்றது. ஓகே. கொஞ்சம் அகாடமிக்கலா தெரியலாம். பட் கண்டிப்பா இந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்கள கண்டிப்பா உங்களோட பிசினஸ்ல இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பெர்சுவேஷன்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள மிஞ்சறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் நான் விக்கிறேன். இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கா? என்கிட்ட வா. உன் லைஃப இப்படி மாத்திக்கணும்னு நினைக்கிறியா? என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு. என்கிட்ட வா. நீங்க பெர்சுவேட் பண்ணும்போது டிப்பிங் பாயிண்ட்ட குடுக்குறீங்க. அதாவது அந்த டெசிஷன் மேக்கிங்க அவங்கள நட்ஜ் பண்றீங்க. உந்துறீங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு புஷ் குடுக்குறீங்க. ஓகேவா? அது என்னன்னா, காஃபி பவுடர போட்டுட்டு, பால ஊத்திட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பொங்கவே பொங்காது. ஒரு பாயிண்ட்ல அது பாய்லிங் பாயிண்ட் வரும்போது டக்குன்னு பொங்கும். கரெக்ட்டா? நீங்க 4 நிமிஷம், 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அது பொங்காது. ஆனா, அதுக்கான நேரம் வரும்போது தான் அது பொங்கும். நீங்க 4 நிமிஷம், 5 நிமிஷம்ன்ட்டு இமேஜின் 4 வாரம், 4 மாசம், 4 வருஷம்னு உங்க கஸ்டமர டெசிஷன் மேக்கிங்க்காக வெயிட் பண்ணி வச்சுட்டே இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த ஒரு புஷ் குடுக்கும்போது, நீங்க அந்த பால் எப்படி பொங்குதோ, அதே மாரி உங்களோட கிளையன்ட்ட வந்து அந்த டெசிஷன் எடுக்க முடியும். அதுதான் அந்த டிப்பிங் பாயிண்ட். அதுதான் உங்களோட பெர்சுவேஷன் வந்து உங்கள பண்ண வைக்கும். அதுக்கு உங்களோட கிளையண்ட்ஸ பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப மஸ்ட். ஓகே. என்னோட 1000 crorepathiesக்கு ஒரு அசைன்மென்ட் இருக்கு. நான் உங்களுக்கு 5 ஸ்கில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா சாவியா இருங்க. அப்பதான் உங்களோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ நீங்க பில்ட் பண்ண முடியும். 2வது ரியாலிட்டி ஷிஃப்டிங். அப்பதான் உங்களோட பெட்டர், பிக்கர் வெர்ஷனுக்கு நீங்க வந்து
போக முடியும். ரைட்? ஸ்டோரி டெல்லிங் அப்பதான் உங்களோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ, கிளையண்ட்ஸ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்பதான் உங்களால பியாண்ட் யுவர் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட தமிழ தாண்டி பல எல்லைகளுக்கு போ முடியும். சேல்ஸ் அண்ட் பெர்சுவேஷன் கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க டிப்பிங் பாயிண்ட்ட ரீச் பண்ண முடியும். இந்த 5 பாயிண்ட்ஸ்ல எது உங்களோட மைண்ட பயங்கரமா டச் பண்ணுச்சு? எது உங்களோட ஹார்ட்ட பயங்கரமா டச் பண்ணுச்சு? எது உங்களுக்கு வாவ்! அப்படின்ற மாரி ஃபீலிங் குடுத்தது அப்படின்றத மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. டீட்டெயில்டா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க. அதுலருந்து என்ன முக்கியமான லெசன நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அத எப்படி உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ண போறீங்க? உங்களோட பிசினஸ்ல உங்களோட ஃபர்ஸ்ட் கோட் ஜர்னில எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம எழுதுங்க. நான் இன்னைக்கு விஸ்வரூபம், இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா learn.lavanyajekmar.com நம்மளோட அகாடமில இந்த கோர்ஸ்களையும் வந்து உடனே இணையுங்க. உங்களோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த கோர்ஸ்கள நான் உருவாக்கியிருக்கேன். நான் உங்கள learn.lavanyajekmar.com நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில மீட் பண்றேன். இன்னொரு யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோல நான் உங்கள மீட் பண்றேன். க்ரோர்பதீஸ். தேங்க் யூ.